வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிகா. இது ஒரு இந்தியன் ஹாரர் கேமுங்க. அதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். மோனிகா ஈவில் ஸ்பிரிட்டு ஏதோ சொல்லுதுங்க. நம்ம ஏதோ மேஜிக் அப்படி இப்படி பண்ணுமா. சரி, இப்போ இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃபைண்டு சம்திங் டு ஓப்பன். இங்கே எதாவது கிடைக்குதுன்றதை சுற்றி பார்க்கணும். சரி வாங்க, இங்கே என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இதுனாங்க பெரிய கிரவுண்டாக இருக்குது. எப்பா, இவ்வளோ பெரிய வீடா மோனிகா வீடு? எம்மாடியோ, இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னே தெரிலங்க. இது எப்படி கட்டியிருப்பானுங்கன்னு தெரில எனக்கு. இது ஸ்பீட் பட்டன். இதை வச்சு இங்கே ஒரு டோர் இருக்குது, அதை திறந்து இங்கே உள்ளே எதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். சரி ஓகே. இதுனாங்க இது ஏதோ ரேப் சுற்றுன மாதிரி. எங்க ஃபஸ்ட்டே நம்மளை பயமுறுத்துகிறாங்களாம். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே மாட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆள். சரி, ரொம்ப பில்டப் கொடுக்குவானா. இந்த குரோபார் எடுத்துகிட்டு அது உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்னங்க காட்டவே மாட்டேங்குது. எப்படி எடுக்கிறது? ஓகேங்க. இங்கே எதுவும் இருக்காது, என்னன்றதை பார்ப்போம். ஐயோ சை, கக்கூசுங்க. அடப்பாவி, இந்த சைடும் கக்கூசுங்க. ஐயோ, கீழே போட்டனே. என்னங்க இது? ரெண்டு சைடு ரெண்டு கக்கூசு. அப்போ அப்போ கக்கூஸ் பாருங்க, ரெண்டு சைடும் ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துனே போவானுங்க போல். யோசிச்சு பாருங்களேன், அந்த சைடு ரெண்டு பேரும் ரெண்டு சைடு பார்த்துனே போனால் எப்படி கேவலமாக இருக்காங்க. சை, எப்படி தான் இல்லை டிசைன் பண்ணுறாங்களோ. அப்பா செம்ம சவுண்டுங்க. இப்போ நான் எதுக்கு சவுண்டு ஏற்றினேன்னா, இப்போது அந்த சலங்க சத்தம் கேட்கும்ல, அது வச்சு தாங்க நம்ம கேமே ஆடணும். பெர்ஃபார்ம் மேஜிக் ஆன் மோனிகா. அது மேலே மேஜிக்கா? இதுனாங்க சட்டி சாம்பார் மாதிரி இருக்குது. ஐயோ, கீழே தச்சுட்டு இங்கே பயமாக இருக்குங்க. ஃபோன் வேறு அங்கே ஆகுதுங்க. என்னை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் மோனிகா. சரி, எம்மா எவ்வளோ ஜஸ்ட்டு நல்ல வேலை. சரி, அது உள்ளே எதாக இருக்கான்றதை பார்க்கலாம். ஓ, மிர்ச்சினா மிளகாவா? இதுனா என்ன வார்த்தை? இது இந்தியா இல்லை என்ன வார்த்தைன்னு தெரில. சரி வாங்க, இதை போய் எங்கே வைக்கணும்னு வேறு எனக்கு சரியாக தெரில. சலங்க சத்தம் வேறு ரொம்ப கேட்குது. இப்படி தாங்க போகணும். இல்லை தப்பாக போகிறோம். இப்படியா போனோம்? இல்லைங்க, தப்பாக போகிறோங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி தான் போகணும். இப்படியும் இல்லை, இப்படி போகணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேம் நெட் ஆன் பண்ண ஆன்லைன் கேமுங்க. இந்த கேம் நீங்கள் ஏற்றணுன்னா ஏற்றுங்க. ஏன்னா தைரியமான பிளேயராக சை ஓப்பன் பண்ணதோடனே இது மூஞ்ச பார்ப்பேன். நான் சத்தியமாக நினச்சே பார்க்கலங்க. ஓப்பன் பண்ண உடனே இது மூஞ்ச பார்ப்பேன். பின்னாடியே வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பட்டன் குத்துன்னு ஓடினா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே போயிடும். அது வரைக்கும் நம்ம ஓடின்னு தான் இருக்கணும். எங்கேயாவது டப்புன்னு போய் இந்த கிரவுண்டில் மிர்ச்சியை வச்சுட்டு ஓடிடுவோம். நம்ம மிர்ச்சியை வேறு எங்கே வைக்கணும்? இங்கே தாங்க வைக்கணும் மிர்ச்சி. ஓடுறா டே தம்பி, ஓடுறா. பார்த்துச்சுன்னா அடிக்குங்க அப்படியே. அதனால தாங்க அப்படி சொல்கிறேன். அது வேறு ஆஹான்னு கத்தின்னு வருதுங்க. எப்படி வருது பாருங்களேன், புல்லை பிடிக்கிற மாதிரியே. இந்த பூச்சிக்காரெல்லாம் பிடிப்பான் தெரியுமா? அந்த மாதிரி சின்ன வயசில் சொல்லுவாங்களே. இப்போ அது எந்த சைடு போகுதுன்னு வேறு தெரில. அது அந்த சைடு போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஆடும். சொல்லலை நேரத்துக்கு நம்ம அந்த சைடு போயிருந்தால் நம்மளை அடிச்சிருக்கோம். அந்த சைடு என்ன இருக்குன்றதை பார்த்துருக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் பொறுமையாக தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், சைட்லேருந்து பார்த்து நம்மளை போட்டுரும். அதனால் அது அந்த சைடு போது நம்ம கம்முன்னு இந்த சைடு போய் என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஏதோ ஒரு புக்கு கிடைக்கும். ஓகேங்க, இங்கே தாங்க. அந்த புக்கை வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வச்சு தாங்க ஒரு சீக்ரெட் ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் வழியை உங்களுக்கு காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு வாங்க. அது வேறு எங்கே இருக்குன்னு கூட தெரில. இப்படி ஓடிடலாம் நம்ம டப்புன்னு, இல்லைன்னா வந்துட போகுது. ஓகேங்க, இந்த புக்கு இந்த இடத்துல தாங்க வைக்கணும். இதை வச்சு என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டால், என்னது குச்சி ரஹானேக்கே. என்னங்க தில்மேக்க ரஹானேக்கே பாட்டெலாம் பாடுறாங்க. இது ஏதோ பேப்பருங்க, மந்திரான்னு போட்டிருக்கு. இது எதுக்குன்னு கூட தெரில. சரி, எடுத்து வச்சுப்போம். என் கையில் பேக்கே இல்லை. ஆனால் எப்படிங்க இது குரோபார் வச்சு தான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஆனால் என் கையாலே வச்சு விட்டேன். அதுதான் எனக்கு எப்படின்னு தெரில. சரி ஓகேங்க, இப்போ இந்த சைடு என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். அது வர பார்த்துருச்சுங்க நம்மளை. பயந்தே போயிட்டுங்க. என்னங்க இது இப்படி துரத்துது நம்மளையே. சரி ஓகே, நமக்கு நிறைய தேவைங்க. 5 பொருள் தேவை இதை அழிக்கணும்னா. அதில் நம்மக்கிட்ட இப்போ ஒரு பொருள் கூட இல்லை. 5 பொருள் எங்கே இருக்கும்? இங்கே எதுவுமே இல்லைங்க. இந்த 5 பொருள் எங்கே போய் தேடுவணும்னு எனக்கு தெரில. சரி ஓகே, இங்கே எதுவும் கிடைக்கல. நம்ம அடுத்த இடத்துக்கு போய் இங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். கேபினட் கீ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது என்னடா யூஸ்ஃபுல்னு கேட்டால் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி சவுண்டு ரொம்ப கேட்குது, வருதுங்க. சை, எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதுக்கு தாங்க இந்த மாதிரி இல்லை. இதுவே இந்த புக்கு வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நேரத்துக்கு நான் எப்போவோ அவுட் ஆகிருப்பேன். இந்த புக் வச்சனால இது உள்ளே போயிட்டேன் பார்த்தீங்களா, இந்த வெண்ட் மாதிரி, அதனால் அது உள்ளே வர முடியல. சரி, ஓகே, நேரத்துக்கு அது போயிருக்கோம். அது இருக்கிற ஸ்பீடுக்கு நம்ம அப்படியே இந்த ரூமை திறந்துட்டு கேபினெட் கீ ஓப்பன் பண்ணால் ஏதோ பச்சை கலரில் சிவப்பு கலரில் ஏதோ இருக்குது. சிந்தூரா? சிந்தூர்னா சிந்தூர்னா கும்மம். அதான் கும்மப்பூவா? அதான் இந்த விபூதி. ஐயோ, வாயில் சரியாக வரலங்க. அது ஏதோ பேருங்க. அது இந்த கோவிலெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, கும்மப்பூன்னுவாங்களே, அதுதாங்க. சரி, இங்கே எதோ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஒன்றுமே கிடக்கல. அடா பாவீங்களா, ஏதாவது கொடுத்தாதான்ற அடுத்த கட்டத்துக்கு சவுண்டு. ஏய், எப்பட்றா என்னை இந்த சைடே வர விட மாட்டேங்குதுங்க. இந்த இது கமலான்றான் பாருங்கள், மோனிகா, இந்த சைடே வரும். அடியே போடாடி, பார்த்துருச்சுங்க. என்ன பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடியே தாங்க வரும். இல்லைங்க வரல, அந்த சைடு தான் போயிருக்கு. வருதுங்க. பார்த்தே ஆடணும் நம்ம. அது அந்த சைடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நம்பி போவோம். போகுது போன ஸ்பீடுக்கே திருப்பி வந்துடும். அதனால நம்ம டப்புன்னு போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். வாங்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓப்பன் பண்ணுமா? இங்கே ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இங்கே ஏதோ பச்சை கலரில் இருக்குது, என்னென்னு தெரில. ஓகே, எதுவுமே தரல. இந்த சிந்தூரை போய் வச்சிடலாம் வாங்க. ஐயோ, கத்துதுங்க. அது வேறு ஒரு பொருள் வைக்கும்போது அந்த மாதிரி தான் கத்தும். அது என்ன எரியுதா என்னன்னு கூட தெரில. சரி, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம் வாங்க. அது இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன தெரியணும்னு பார்க்கணும். இம்மா வந்துட்டாங்க. இவ்வளோ கிட்ட வரும்போது நம்மளை பார்த்துருச்சானே. இந்த கேமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இந்த கேம் ஆடணுன்னா சைடில் போய் கார்னரில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேய் உங்களை அடிக்காது. இது பேயின்ற மோனிகா அடிக்காது. இதுவே நடுவில் போய் அப்படியே மூஞ்ச காமிச்சிங்கன்னா பட்டுன்னு நம்மளை முடிச்சு விட்றோம். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் எத்தனை லைஃப், அடா டேய், இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோமா? நம்ம எவ்வளோ பெரிய சூனாப்பானா? என்னங்க சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது? வாய் ரொம்ப விட்டோமா, அதனால தான் போல். எப்பா, நமக்கே யூட்டன் ஆச்சுன்னு வருதுங்க இந்த சைடு. சீக்கிரம் போய் வச்சிடலாம் வாங்க. வேறு இடத்துக்கு போவோம். அது இந்த சைடு தான் வருது. இங்கே தான் கிடைக்குதான்றதை பார்ப்போம். இங்கே தான் அந்த புக்கு வச்சோம்ல. சரி, அப்போ இங்கே எதுவும் கிடைக்காது தான். சவுண்டு செம்மையாக கேட்குதுங்க. சவுண்டு செம்மையாக கேட்குது. என்ன இதே இடத்துல சுற்றின்னு இருக்குது? இதுக்கு வேறு வேலையே இல்லையா? சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இது ஏதோ ஒரு இடம். ஃபஸ்ட்டு வந்த இடங்க இது. சரி, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். ஐயோ, ஃபோன் வேறு ஹேங் ஆகுதுங்க. அதனால் இங்கேயே வந்து ஒழிஞ்சிக்கணும். என்ன அது, அந்த சைடு போனால் திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுமா? அதனால் நம்ம இங்கே பொறுமை காத்து பொறுத்தால் பூமி ஆழ்வார்ன்ற பேரை சொல்லி நம்ம வேறு இடத்துக்கு போவோம். இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணியாச்சா? என்னங்க வேறு ஏதோ ஓப்பன் பண்ணோம், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரில. அது வேறு எங்கே இருக்கணும்னு தெரில. சவுண்டு மட்டும் ஜிங்னு கேட்குது. எப்படி போகணும்? இந்த சைடு எதாவது இருக்கா? ஐயோ, இது வந்த இடமா இது? நான் லைட்டாக குழம்பினுக்கிறேன். எப்படி இந்த கேமை முடிப்பேன்னு தெரில. ஃபஸ்ட்டு இது வந்துட்டோம்ல. இல்லைங்க, ஒரு டோர், நிறைய டோரை விட்டேன்னா எப்படி விட்டேன்? அதோங்க இங்கே ஒரு டோர் இருக்குது. என்ன டோர்? மந்த்ராசே பந்த், ஏதோ மந்த்ராசே பந்தா. ஓகே, அங்கே நிம்பு இருக்குங்க. நிம்புனா லெமனா? ஓகேங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்களா, ஹிந்திலாம் நிறைய கற்றுக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. இங்கே எதுவும் தரல நம்ம. ஐயோ, இது நிம்பு வேறு போயிடுச்சு. ஓகேங்க. நிம்பு எடுத்தாச்சு. இங்கே தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு இப்போது ஒரு செஸ்ட்டு கீ தேவை. அது கிடச்சா கேமே சூப்பராக போகுங்க. சொன்ன மாதிரி செஸ்ட்டு கீ கிடச்சிச்சு. இந்த சைடு போனால் சீக்கிரம் டோரு. ஐயோ, கீழே போட்டேனே. எட்ரா தம்பி, எட்ரா, சீக்கிரம் வந்துடும். இந்த கேமில் ஒரு மைனஸ் என்னென்னா, கையை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த கை போட்டாலே டப்புன்னு கீழே விழுந்துடும். எனக்கு ரொம்ப விழுது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. சரி, ஓகே. இந்த நிம்பு வைப்போம் வாங்க. இப்போ நிம்பு. ஓடுற தம்பி.
வந்து சைடில் வந்து ஒளிஞ்சிக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை போட்டுரும். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கடுப்புங்க இது. சீக்கிரம் வா. கமலாவோட ரொம்ப மோசமானு தெரில. அடுத்து என்ன இந்தியன் ஆர்டர் கேம் போடணுன்னு சொல்லுங்கள் மக்களே, நம்ம போடலாம். ஓட்டிங் போடலாமான்னு சொல்லுங்கள். கமலாக்கும் மஞ்சுளிக்காக்கும் ஓட்டிங் போட போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் ஓட்டிங் போட்டுருவேன். அதுக்கு மறக்காமல் ஓட்டை போட்டு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லலாம். ஏன்னா கமலா ரொம்ப பெரிய கேமுங்க, சாதாரணமான கேமாக 20-30 நிமிஷம் கேம். அதெல்லாம் நிறைய இடம் மேப், அதெல்லாம் பெரிய கேமு. அது இப்போ ஃபோனில் வந்து நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சலங்க சத்தம் வேறு ரொம்ப கேட்குது. இந்த பசில் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு இது வரும். ஏதோ வர மாதிரியே இருக்கே. சரி, நம்ம டப்புன்னு வச்சுட்டு ஓடிடலாம். ஓகே, வாய் வச்சாச்சு. இப்போ கண்ணு மட்டும் வைக்கணும். வெயிடா முடியுண்டா தம்பி, வெயிடா. இது மட்டும் தான். ஒரே ஒரு கிளச். இன்னும் 2 தான். வச்சிரா இன்னும் வச்சிரா. அது தான்டா தம்பி. சீக்கிரம் டோருங்க இது. இங்கே எதாவது கிடைக்கும்னு தான் நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணேன். எதாவது கிடைக்குங்க கன்ஃபார்ம். ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க, எலும்பு கூடு மாதிரி. என்ன சார் அது? இந்த மாதிரி பேர் காமிச்சு. ஹட்டினா எலும்புங்க. ஓகே, ஹட்டினா எலும்பு. ஓகே, இதை போய் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே போட்டு வேறு எதாவது கிடைக்குதான்றதை பார்க்கலாம். சவுண்டு வேறு ரொம்ப கேட்குது. போகலாம், வச்சிடலாமா? சரி, இங்கே போட்டு டப்புன்னு ஓடுற தம்பி. சவுண்டு செம்மையாக கேட்குதுங்க. ஓடுற தம்பி, ஓடுறா. இங்கே கூட வருங்க அந்த கமலா. அதனால தாங்க நான் இப்படி ஓடினுக்கிறேன். சரி, ஓகே. நிறைய பேர் சொல்கிறீங்க நான் சவுண்டாக பேச மாட்டேறேன்னு. அதான் எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா சவுண்டாகவே பேசுகிறேன். அதுக்கு மேலே என் எனர்ஜி எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிலங்க. வாய்ஸ் அப்படியே பேச நான் டவுன் ஆகிடுறேன். இதுக்கப்புறம் நான் நல்லா சவுண்டாகவே பேசுகிறேன். ஓகேங்க, இதுக்கு தாங்க அந்த செஸ்ட்டுக்கு தேவை. இது ஓப்பன் பண்ணி இந்த ஜட்கா கபட்கா இவங்க ஃப்ரெண்டு ஜட்கா கபட்கானா பேய் பொம்மைங்க. நேற்று என்னாச்சு, ஒரு ஹிந்திக்காரன் வந்து என்கிட்ட 10 ரூபாய் கேட்டான். என்னடா இவன் 10 ரூபாய் கேட்டால் 10 ரூபாய் கேட்குறான்னு நான் தரல. திடீர்னு அவன் என் மூஞ்சி மேலே ஏதோ ஜட்கா கபட்கான்னு சொன்னாங்க. எனக்கா ஒன்றுமே புரியல. இவனடா ஜட்கா கபட்கா சொல்கிறானேன்னு பார்த்தா என் மேலே என்னை பேய் பொம்மையாக்க பார்க்குறாங்க. அதனால எந்த ஹிந்திக்காரன் எதாவது கேட்டாலும் டப்புன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா என்ன மாதிரி தான் ஆகும். இந்த கமலா வேறு நம்மளே சுற்றின்னு இருக்குது. ஓடுற தம்பி. இவங்க இந்த மாதிரி தான் ஃபோன் ஆங்கவும் லைட்டாக நானே பயன்ட்டேன். ஓடுற தம்பி. காலையில் இப்படி தாங்க நான் ப்ராக்டிஸ் ஆடி இருந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு என்னை வந்து அடிச்சிச்சு. இந்த கேமில் எத்தனை லைஃப்னு கூட தெரிலங்க. அதில் தாங்க பயந்து நான் ஆடுறேன். சரி, ஓகே. இந்த ஜட்கா கபட்கா டப்புன்னு வச்சுட்டு ஓடிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. அடி இங்கே இல்லை, ஜட்கா கபட்கா. வர்றா தம்பி, ஜட்கா கபட்கா வச்சாச்சுங்க. இன்னும் நம்ம என்னென்ன பொருள் வைக்கணும்னு தெரில. இன்னும் அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவாக இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அதை போய் வைப்போம். அது பேர் என்னன்னு கூட தெரிலையே. ஐயோ, அது பேர் நாங்க கும்புமா இல்லை, அது வச்சாச்சு. அடி இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் இருங்க, அது எந்த சைடு போகுதுன்றதை கிளியராக பார்த்துட்டு போவோம். ஓகே, இது எந்த சைடு தான் போகுது. இன்னும் நம்ம என்ன வைக்கணும், நிம்பு வைக்கணுங்க. நிம்பு மறந்தே போயிட்டேன். நிம்புன்னு என்னன்னு தெரில, அதுக்குள்ளே மறந்துட்டேன். சரி, ஓகே. இதை போய் எடுத்துட்டு என்னன்றதை அப்படியே பார்த்துருவோம். எங்கே அந்த புலி பொம்மை இங்கே இருக்கு. அடி மறந்தே போயிட்டேன். அடியை தான் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கேம் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் மக்களே. இதில் எத்தனை லைஃப் இருக்குன்னு தெரில. அப்படி தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரீனிட்டிக்கில் இருக்கிற அந்த கோஸ்ட்டு காருன்றேன். ஓடுற தம்பி. சரி, பயந்துட்டேங்க சத்தியமா. ஐயோ, ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன். ஓடுறா. சரி, சத்தியமாக பயந்துட்டேங்க. ஐயோ மோனிகா, நீ பயங்கரமான ஆள். போ, செம்மைய சவுண்டு கேட்குதுங்க. என்னங்க வந்து கேம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்கு ஆக்டிங் போட்டு 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்குது. என்னங்க மண்ணில் வாரியெல்லாம் நடிக்குதுங்க. எம்மா முடியலையே. ஏதோ டம்கிடிங்னு சவுண்ட் அடிக்கிறாங்க மோளம். அதனால தான் முடியல போல். கடைசியில் மோனிகா செத்தே போச்சு. யாருக்கிட்ட ஜேடிஜின்னா சும்மாவா? பாருங்களேன், கண்ணு வெள்ளை கண்ணில் பார்க்குது அப்படியே. பல்லு பாருங்க, எவ்வளோ பல்லு. இசு பர்பச்சா கயா.
ஏதோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலான்னு இன்றைக்கி நான் போல் போடுவேன். இது கமலாவா மஞ்சளிக்காவா, அதில் எது ஓட்டிங் அதிகமாக வருதோ அதை டைமிங் கொடுத்துட்டு, ஏன்னா கமலா பெரிய கேம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா போடுறேன். மஞ்சளிக்கானா நான் சீக்கிரமாக போட்டுடுறேன். அப்புறம் என்ன எஸ்கேப் பண்ணுன்றது அப்புறம் சொல்லுங்கள். சரி உங்களோட சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.